பிரபு சார் ஒரு பண்பட்ட நடிகர், மிகப்பெரிய நடிகரின் புதல்வர், தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்அஸ்யூமிங் இன்னசென்ட் பர்சன், திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன், ஹி ஸோ இன்னசென்ட். எப்படி தெரியுமா, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ ஒரு ஷார்ட்டில் நின்னோம்னா அப்படி பார்ப்பார் அண்ணன் எங்களையெல்லாம், ஏய் விவேக் இங்கவா, என்ன ஓ ஷர்ட்டு என்னை விட நல்லா இருக்கு அண்ணே, இதாண்ணே காஸ்டியூமர் கொடுத்தாரு, டே அப்படி இல்லடா அண்ணன் ஹீரோடா, நீ என்னை விட நல்லா இருந்தீங்கன்னா ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை நான் இப்போ சொல்ல முடியாது, அது இங்கிலீஷில் எஸ்ல ஆரம்பிக்கும், தமிழில் சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அதை சொல்லிடுவார் உடனே, அண்ணே இப்போ நான் ஜஸ்ட் கிட்டிங் யூ பேபி அப்படின்னு சொல்லிடுவார். தேங்க்யூ பிரபு சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் ரியலி நைஸ் டு கம் டு யுவர் ஹவுஸ். சாப்பிட வரும்போதோ இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ரொம்ப ரொம்ப ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகிடுவோம். பிகாஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஓவர் ஹியர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ்நாடு. ஆண்டிக்கு தெரியும் அது. ஏன்னா பிரபு சாரும் ஆண்டியும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சுந்தர் சாருக்கு தெரியும். 3 மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் எங்கள் படப்பிடிப்பப்போ. நான் யோசித்தேன், விஷால் வந்து எப்படிப்பா தம்பி அங்கேயும் நடிகர் சங்கத்தில் எப்படியோ ஜெயிச்சது, தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஜெயிச்சது, நான் நடிகர் சங்கத்தில் நின்னப்போ கண்டிப்பாக தோத்துருவாருன்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்தோன்னே சரி விடப்பா, அங்கே ஏதோ எஸ்கேப் ஆகிட்டீங்க, இங்கே கண்டிப்பாக மாட்டேன், இங்கே ஜெயிச்சிட்டாருன்னா அது காரணம் இருக்குது. என்னன்னா சிந்தனை தெளிவு. எவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக, பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுற முதல் விஷயமே மீடியா தான். மீடியாவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதில் வந்து சினிமாக்காரங்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு அசிங்கமான விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்குவேன். யாரோ எக்கேடா கெட்டு போட்டுப்பா, நம்ம அளவுக்கு அப்படியே பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து தைரியமாக எடுத்து முன்னாடி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் தலைவனாக வந்து உட்கார முடியும், செயல்பட முடியும். லேசாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துன்னு வச்சிங்களேன், மேலே வர முடியாது. அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சரி, நடிகர் சங்கம் சரி, சரியான ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஷால், இந்த தைரியத்தோடு செயல்படுங்க, உங்கள் பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியை நிற்கும். எங்களுக்கு இந்த தைரியமான ஒரு ஆள் தேவைங்கிறது தான் இப்போ நமக்கு. அதனால் வந்து இந்த படத்தினுடைய விக்ரம் பிரபுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் வந்து நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து டீசரில் தெரியுது. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனாலும் அன்னை இல்லத்தில் தான் ஃபங்க்ஷன் வைக்கணும். ஏன்னா இங்கே வரதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்படியோ பண்ணி அங்கே மேடை போட்டு சைடில் எல்லா சேரை போட்டு உட்கார வச்சு இங்கே கூப்பிட்டுரு. நன்றி, வணக்கம்.